அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய கம்யூனிட்டி பைபிள் ஸ்டடியின் 27ஆம் பாடத்தை நாம் பார்க்கிறோம். டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ், அதாவது தன்னை பாதுகாப்பதற்காக பவுல் என்ன செய்கிறார், தன்னை எதிர்ப்பவர்களை எப்படி அவர் எதிர்கொள்கிறார் பார்க்கிறோம். ஃபெஸ்டஸ், பெஸ்துவை சந்தித்தல். 2ஆம் நாள் அகிரிப்பா, அவர் பவுலுடைய தன்னுடைய பதிலை அவர் கேட்பதற்கு ஆயத்தமாகிறார். அங்கு ஒரு பெரிய ராயல் ஆடியன்ஸ், மிகவும் பெயர் பெற்றவர்கள், முக்கியமானவர்கள், அந்த பட்டணத்தில் அதிகார வர்க்கங்கள் எல்லாரும் கூடி வந்து பவுலின் செய்தியை கேட்பதற்காக வருகிறது நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், அதனுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பவுல் தான் குற்றமற்றவன் என்ற நிலையை அகிரிப்பாவுக்கு தெரிவிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஃபெஸ்டஸ், அன்டோனியஸ் ஃபேலிக்ஸ் வாரிசு போர்சியஸ் ஃபெஸ்டஸ் ஆகும். யூத தலைவர்கள் இந்த புதிய வாரிசு என்று சொல்ல முடியாது, அவரை தொடர்ந்து புதிய கவர்னர் ஆனவர். இந்த புதிய கவர்னர் அவரிடத்திலே யூத தலைவர்கள் வந்து பவுலுக்கு எதிராக வழக்கை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இதை எப்ப சொல்றாங்கன்னா, எருசலேமுக்கு அவர் போகும்பொழுது அதை சொல்லுகிறார்கள். அவருடைய திட்டம் என்னவென்றால், பவுலை எப்படியாவது எருசலேம் கூட்டுவார். எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அவரை கொலை செய்து விட வேண்டும். இதுதான் அவங்களுடைய திட்டமா இருந்தது. ஃபெஸ்டஸ் இதை தெளிவாக அதை அறிந்து கொண்டார். சரி, இந்த எண்ணத்தோடு தான் அவர் வர சொல்லுகிறார்கள், எருசலேமுக்கு அழைக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டபடியினாலே இவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய தலைவர்கள் என்ன செய்யுங்க, சிசரியாக்குவாங்க. சிசரியா பட்டணத்துலதான் ஏற்கனவே பவுல் கைதியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம், அங்கு நாம் விசாரணை செய்யலாம் என்று சொல்லிவிட்டார். பெஸ்டஸ் என்ன செய்கிறார், நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது பவுலுக்கு தன்னுடைய தரப்பில் இருந்து விளக்கத்தை கொடுக்குவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யூதருடைய வேத பிரமாணத்தாயிலும் தேவாலயத்தாயிலும் ராயர்காயிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றார். 3 காரியங்களை சொல்றார். முதலாவது, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோசேயினால் கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை, நியாய பிரமாணத்தை அவர் என்ன செய்யல, செய்யாமல், நிறைவேற்றாமல், அல்லது அதை பகிஷ்கரிக்காமல், அல்லது அதை உதறித்தள்ளாமல் இருந்தேன்னு சொல்றார். 2வது என்ன சொல்றாரு, தேவாலயத்திற்கு நான் செல்கிறது வழக்கம், தேவாலயத்திலே நான் என்ன செய்தேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நான் செய்து முடித்தேன், தேவாலயத்துக்கு விரோதமாக நான் ஒன்றும் பேசவில்லை, அதற்கு விரோதமாய் ஒரு கிரியும் செய்யவில்லை. 3வது என்ன சொல்றாரு, யூத சாம்ராஜ்யத்தின் அடிமைகளாக யூதர்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் நான் ரோமர் அவர்களுடைய ராயர் கொடுக்கின்ற சட்ட திட்டங்களையும் நான் கடைபிடிக்கிறவனா இருக்கிறேன். ஆக எந்த விதத்திலையும் நான் குற்றவாளி அல்ல, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றவாளி அல்ல, தேவாலயத்தின் ஒழுங்குகளின்படி குற்றவாளி அல்ல, ரோமர் ராயனுடைய சட்டங்களிலும் தான் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுவிட்டு ஃபெஸ்டஸ் என்ன சொல்றாரு, நீ எருசலேமுக்கு சென்று விசாரணைக்கு பண்ண விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எதற்காக கேட்கிறார், யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக. ஏற்கனவே யூதர்கள் கொலை செய்ய போறாங்க தெரியுது, அதனால சிசரியா பட்டணத்துக்கு அவளை வரவழைச்சிட்டாரு. இருந்தாலும் அவளை அப்படி கேட்கிறார். பவுல் எருசலேமுக்கு செல்வது ஒரு அரசியல் மரியாதை, அரசியல் ரீதியாக செய்யப்படுகிற ஒரு திட்டமே தவிர அது சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டதல்ல. சட்டத்தின் அடிப்படையில, நீதித்துறையின் அடிப்படையில
பவுல் எருசலேமுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் காரணத்துக்காக ஃபெஸ்டஸ் என்ன செய்யறாரு, நீ எருசலேமுக்கு போகிறாயா அப்படின்னு கேட்கிறார். உடனே பவுல் என்ன மருவத்தில் கொடுக்கிறாரு, நான் ரோமானிய குடிமகன், எனவே என்னுடைய விசாரணை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அது ரோமுக்கு செல்ல வேண்டும். சோ அது சிசரியா பட்டணத்துக்கு இது எருசலேம் பட்டணத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கட்டமாக நான் சீசர் முன்பாக, ரோம ராயனுக்கு முன்பாக நான் நிற்க இருக்கிறேன். அது அவனுடைய உரிமையா இருந்தது. ரோம குடிமக்கள் யாராயிருந்தாலும் ராயனுக்கு முன்பாக தங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க அவர்களுக்கு உரிமை உண்டு. ஸோ அந்த உரிமையை பயன்படுத்துகிறார். ஸோ ஃபெஸ்டஸ் இவரை நைஸா யாருக்கும் தெரியாம இவரை கொலை செய்வதற்கு எருசலேம் கலெக்டர் அனுப்பலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதை தப்பிக்கிறதுக்காக அவர் சொல்றார். ஸோ அதுக்கப்புறம் என்னது, செசரியாவுக்கு ஏரோது அகிரிப்பா மற்றும் பெர்னிக்கே வருகிறார்கள். பெர்னிஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம். இவங்க 2 பேரும் வர்றாங்க. யாரை பார்க்க வர்றாங்க? ஃபெஸ்டஸை பார்க்க வர்றாங்க. ஸோ அவங்க ஒரு வெக்கேஷன், ஒரு பொழுதுபோக்கு, பக்கத்துல அரசாட்சி செய்யறாங்க. சரி, ஒரு பொழுதுபோக்காக சிசரியா போகும். சிசரியா ஒரு நல்ல பட்டணமா இருந்தது, அங்க கேளிக்கைகள் அதிகமா இருந்தது. ஸோ ஃபெஸ்டஸ் அவர்ல கவனமா பார்த்து கொள்வார். அதற்காக பொழுதுபோக்காக ஹாலிடேஸ்க்காக வரார். ஸோ ஏரோது அக்ரிப்பா யார்? ஸோ வேதாந்தத்துல சுவிசேஷத்துல மற்றும் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஏரோது ஏரோது என்று பெயர் வருகிறது. ஸோ 4 ஏரோதுகளை நாம் பார்க்கணும். ஸோ அதனால ஒரு ஏரோதோட இன்னொரு ஏரோதை நாம் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது ஏரோது தான் அக்ரிப்பா 1. அவர் எப்ப ஆட்சியில இருந்தார்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஆட்சியில இருந்தார். அப்போ அவர் ரொம்ப வயசாகி போச்சு. ஸோ 2 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டது அந்த ஏரோது அக்ரிப்பா. ஸோ அந்த அக்ரிப்பாவுடைய 2வது அதாவது மகன் தான் இங்க வர்றார். ஸோ இன்னொரு ஏரோது இருந்தாரு. இந்த ஏரோது யாருன்னா, ஸோ யோவான் ஸ்நானகனை கொலை செய்தோம். ஸோ மத்தேயு 14:1-12 நம்ம வாசிக்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு, ஏரோதை பார்த்து, நீ உன்னுடைய மனைவியை தான் நேசிக்கணுமே ஒழிய உன்னுடைய சகோதரன் பிலிப்புடைய மனைவியை நேசிக்க கூடாது, அவளை கல்யாணமும் பண்ணக்கூடாது, அது விபச்சாரம் என்று சொல்லி சுட்டி காட்டினபடினாலே அவர் தலை துண்டிக்கப்பட்டது. ஸோ ஏரோது டெட்ராக்கும்பா. 3வது ஏரோது ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் யாருன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்க. சோ அவர் என்ன செய்யறார், யாக்கோபை கொல்கிறார். சோ யாக்கோபு ஒரு முக்கியமான சபை தலைவராக இருக்கிறாரு. யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக கொள்றாரு. அதுக்கப்புறம் ஏரோது இறந்து போறாரு. சோ இங்க என்ன பார்க்கணும், இந்த 4வது ஏரோது தான் அக்ரிப்பா. இவர் யூத சட்டத்தை நன்றாக அறிந்தவர். சோ இவர் பக்கத்து மாநிலத்தை ஆட்சி செய்கிறவர். இவர் என்ன செய்யறாரு, பெஸ்துவை சந்திக்க வர்றாரு. அதனால அக்ரிப்பாட்ட கேட்கிறாரு, உனக்கு தான்பா யூத சட்டம்னா நல்லா தெரியுமே, சோ நம்மள்ட்ட ஒரு கேஸ் இருக்கு, அதை கேட்டு என்ன கொஞ்சம் புரிய வையேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. சோ ஃபெஸ்டஸ்ல இருந்து அக்ரிப்பா அவர் என்ன செய்யறாரு, பவுலுக்கு எதிராக எந்த விசாரணையும் இல்லாமல் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று யூத தலைவர் எதிர்பார்க்கிறார்கள் என்று பெஸ்து அக்ரிப்பாவிடம் கூறினார். பெஸ்டஸ் என்ன சொல்றாரு, ஏற்கனவே ஃபெலிக்ஸ் ஒருத்தனை கைதியா விட்டுட்டு போயிட்டான். அந்த ஃபெலிக்ஸ் விட்டு போன ஆளை யூத தலைவர் என்ன சொல்றாங்க, எந்த வித விசாரணை வைக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், அவருக்கு தண்டனை கொடுங்கள்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா யூத சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவரும் குற்றம் சாட்டியவரும் நீதிமன்றத்தில் நேருக்கு நேராக ஆஜராக வேண்டும், அவர்கள் வாதிட வேண்டும், அதற்கு பின்புதான் நியாயம் வழங்க வேண்டும். சோ அதற்காக என்ன செய்யறாரு, இந்த வழக்கை நீ தான்பா கேட்கணும், இந்த வழக்கின் பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்டஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்கிறாங்க, ஒரு உயிரோட இருக்காங்கிறாங்க, அதான் பிரச்சனை, அவருக்கு தெரிஞ்ச காஸ்பல், அவ்வளவுதான்.
என்னது இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் உயிரோட இருக்கிறாருன்னு சொல்றாங்க, அவங்களாம் இறந்து போயிட்டாங்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரே வில்லங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நீதான் எனக்கு ஒரு உதவி செய். சோ பெஸ்ஸுவை போலவே இன்றும் லட்சக்கணக்கானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கவில்லை. அவருக்கு விளங்கல. ரோம சாம்ராஜ்யத்துல இருக்கிறாரு, அங்க நடந்தது, அந்த செய்தியெல்லாம் பரவியது. இருந்தாலும் அவருக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற சம்பவத்தை, சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. சோ பெஸ்து என்ன வழக்கு என்று அறிக்கை எழுத முடியும் என்று சொல்லி, எப்படி நான் அறிக்கை எழுதுறது, நீ விசாரிச்சு எனக்கு சொல்லு, ஒரு ரிப்போர்ட் எழுதி அனுப்பிடலாம் அப்படிங்கிறார். சோ அதனால என்ன செய்யறாரு, ஒரு பெரிய ஒரு கூடுகை அங்கு நடக்குது. சோ கூடுகை என்று சொல்லும் பொழுது இது சிசரியா தலைமை நகரமா இருந்தது. அங்கு ஃபெஸ்டஸ் ஆட்சி செய்யறாரு. ஃபெஸ்டஸோட சேர்ந்த யார் இருப்பாங்க, மந்திரிகள் இருப்பாங்க, அல்லது கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த பட்டணத்தில் பிரதானமா இருக்கின்ற தலைவர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மத தலைவர் இருப்பாங்க. ஸோ ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ், ப்ராமினன்ட் வியாபாரிகள், இப்படி பல மக்கள் என்ன செய்யறாங்க, கூட்டி வர்றாங்க. எதுக்காக கூட்டி வர்றாரு, ஃபெஸ்டஸ் ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்குறாரு. என்ன பார்ட்டி, அக்ரிப்பாவுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு. அந்த பார்ட்டியில என்ன செய்யறாங்க, ஒரு கைதியை விசாரணை பண்றாங்க. அந்த கைதி ஒரு பிரபலமான கைதி. அவர் யாருன்னா பவுல். ஸோ அவரை குறித்து நிறைய நல்ல காரியங்களும் சொல்றாங்க, கெட்ட காரியங்களும் சொல்றாங்க. யூதர்கள் கெட்ட காரியங்களை சொல்றாங்க, கிறிஸ்தவர் நல்ல காரியங்களை சொல்றாங்க. ஒரு சிலர் அவரை பைத்தியக்காரன் சொல்றாங்க, ஒருத்தர் ரொம்ப மேதாவின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவர் என்ன செய்வாரு, நம்மள்ட்ட அவர் நேரடியா பார்க்கல, அவர் என்னதான் சொல்றாரு நேரடியா கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை இங்கு ஃபெஸ்டஸ் உருவாக்குகிறார். சோ அக்ரிப்பாக்கு முன்பாக பவுல் கொண்டு வர அவர் என்ன செய்யறாரு, தன்னை குறித்து சொல்கிறார். சோ அவர் என்ன சொல்றாரு, சோ தன்னுடைய வாதத்தை வைக்கிறார். வாதத்து மாத்திரமல்ல, இதை ஒரு சாட்சியாக வைக்கிறார். சோ ஆண்டவர் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே அனனியாவுக்கு சொல்லும் பொழுது, நான் இவனை தெரிந்து கொண்டேன், பவுலை அல்லது சவுலை நான் தெரிந்து கொண்டேன், ஏனென்றால் அவன் என்ன செய்யணும், தலைவர்களுக்கு முன்பாக சாட்சி சொல்ல வேண்டும், அவனை சாட்சி சொல்லும்படியாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அனனியாவுக்கு சொன்னார். பவுலுக்கும் அது தெரியும். அதனால இப்ப என்ன பார்க்கணும், ஒவ்வொரு தலைவர்களாக ஆண்டவர் அவள் முன்பாக நிறுத்துகிறார். இங்கு அக்ரிப்பாக்கு முன்பாக நிறுத்துகிறார். அங்க என்ன செய்யறாரு, அவர் தன்னுடைய சாட்சியை தான் சொல்றார். சோ தன்னுடைய விசாரணைக்கான வாதத்தை சாட்சியாக தான் சொல்றாரு. அதுல 3 பகுதிகள் உண்டு. 3 பகுதிகள் இதுல பார்க்கிறோம், மற்ற பகுதிகள் உண்டு. ஆனா 3 முக்கியமான பகுதிகள் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த அவருடைய வாழ்க்கை, எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அப்புறம் மாற்றப்பட்ட வாழ்க்கை. சோ இங்க என்ன பண்றாரு, 2 பகுதிகளா சொல்றாரு. முதல் பகுதி, அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை 2 சம்பவங்களை சொல்றாரு. ஒண்ணு தன்னுடைய பிறப்பை கொடுத்து சொல்றார். தர்சு பட்டணத்தில் பிறந்தார். தர்சு பட்டணம் இன்றைக்கு பிரபலமான பட்டணம். சோ ரோம சிட்டிசன்ஸ், ரோம குடிமக்கள் திரளாய் வாழ்ந்த ஒரு பட்டணம். ஆனால் அங்கு பிறந்திருந்தாலும் எருசலேமிலே வளர்ந்தவர். எருசலேம்ல எதுக்காக வந்தார், படிப்புக்காக வந்தார். சொந்த ஊர் தர்சூஸ், அவர் படித்த ஊர் எருசலேம். சோ எருசலேம்லையும் கமாலியல் என்று சொல்வார். யூதர்கள் மாத்திரமல்ல, மற்ற பிரஜாதி மக்களும் கமாலியலின் பெயரை ரொம்ப பிரபலமாக நினைத்தவர்கள். அப்படிப்பட்ட கமாலியலுடைய மாணவனாக இருந்தேன், அதான் ஒரு உண்மையான யூதன். சோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வைராக்கியம் உள்ள யூதனாகிறார். உண்மையுள்ள யூதனாக இருந்தது மாத்திரமல்ல, வைராக்கியம் உள்ள யூதனாக மாறுகிறார். சோ வைராக்கியத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார், யூத மதத்தில் தீவிர பின்பற்றியராகிய நசரேனாகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அல்லது மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், தி வே, அதை சேர்ந்தவர்களை பிடித்து அடித்து சிறைச்சாலையிலே போடுகிற ஒரு மனிதராக இருந்தார். அதான் அவருடைய பழைய வாழ்க்கை. சோ இயேசு கிறிஸ்து எப்படி சந்திக்கிறார் அதை குறித்து அவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இதை பார்த்திருக்கோம். சோ அவர் தமஸ்குவுக்கு செல்லும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, பகலிலே ஒரு பெரிய சூரிய வெளிச்சம் வந்தது மாதிரி அங்கிருந்து
ஒரு சத்தம் ஒரு கேட்ட மாதிரி அவர்களோடு கூட பேசினது. அதன் மூலமாய் தான் இயேசு கிறிஸ்துவை கண்டதையும் அறிந்து கொண்டதையும் சாட்சியாய் அங்கு அறிவிக்கிறார். இப்படிதான் என்னுடைய பழைய வாழ்க்கை இருந்தது. இப்படிதான் நான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தேன், அல்லது இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். சந்தித்த பின்பு அவர் என்ன சொல்றாரு, சந்திக்கும் பொழுது அவர் எனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? நீ என்ன செய்யணும்? நீ எழுந்து நில், நான் உன்னை நியமித்து அனுப்புகிறேன். நீ என்ன செய்யணும்? யூதர் மற்றும் பிரஜாதிகளை மீட்க வேண்டும். எப்படி மீட்க வேண்டும்? அவர் கண்களை திறக்க வேண்டும், இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வர வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அவள் கொடுக்க வேண்டும், சாத்தானின் ராஜ்யத்தில் இருந்து அவளை விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வர வேண்டும், மன்னிப்பு நற்செய்தி அறிவித்து அவர் தேவனால் மன்னிக்கப்பட்ட கூட்டமாகிய சபைக்குள்ளே அவர்களை சேர்க்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது பவுலுக்கு உண்டான ஒரு கட்டளை. அங்கு விழுந்து போன சவுல் அவர் என்ன செய்யறார்? தமஸ்கு சாலைக்கு போகும் பொழுது தடுமாறி விழுகிறார். விழுந்த சவுலை ஆண்டவர் என்ன சொல்றார்? எழுந்து நில். எழுந்து நின்ற பிறகு ஆண்டவர் சொல்றார், இப்போ உன்னை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உன்னை நியமிக்கிறேன். ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ. சவுல் தானாக அப்போஸ்தலனாக உருவாகவில்லை. தன்னைத்தானே பிஷப் அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. இவர் யாரால் நியமிக்கப்பட்டவர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டவர். நியமிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, அவர் அனுப்பப்பட்டவராய் இருக்கிறார். அதனாலதான் அவர் அப்போஸ்தலர் என்று சொல்கிறார். எங்க அனுப்பப்படுகிறார்? யூதர்களையும் பிரஜாதிகளையும் மீட்டு அவர்களை சீஷர்களாய் உருவாக்கப்படும்படியாய் அனுப்புகிறார். அவர் அனுப்பப்பட்டவர் என்ன செய்ய வேண்டும்? அதையும் ஆண்டவர் சொல்றார். என்ன செய்யணும்? அவருடைய கண்களை திறக்க வேண்டும். சாத்தான் எல்லா மனிதனுடைய கண்களையும் மனக்கண்களையும் குருடாக்கி இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாவரும் குருடர்களாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாய் குருடர்களாய் இருக்கிறார்கள். நீ நற்செய்தி அறிவித்து பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசையோடு அப்படி குருடாக்கப்பட்ட மக்களுடைய கண்களை திறக்க வேண்டும். திறந்தா மாத்திரம் போதாது, அவங்க எங்க இருக்கிறாங்க? குருடலா இருக்கிற மாத்திரமல்ல, இருளிலே இருக்கிறார்கள். ஆவிக்குரிய இருளிலே இருக்கிறார்கள். குருடர்களாய் இருளிலே உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு நீ போய் நற்செய்தி அறிவித்து மனக்கண்களை திறந்து அவர்களை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் என்ன செய்யணும்? அவள் வழி நடத்த வேண்டும். வழி நடத்தினா மாத்திரம் போதாது, வழி நடத்துவது மூலமாக அடிமைத்தனத்திலிருந்து அவளுக்கு விடுதலை. யாருக்கு அடிமை? பிசாசுக்கு அடிமை. யாருக்கு அடிமை? பாவத்திற்கு அடிமை, சாபத்திற்கு அடிமை மற்றும் உலகத்தின் பொல்லாங்கான காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறவர்களை விடுதலை செய். நற்செய்தியானது அடிமையாயிருக்கிற ஒரு மனிதனை விடுதலை செய்கிறது. அந்த விடுதலையை பெற்றவர்களாக சாத்தானின் ராஜ்யத்திலிருந்து பிடுங்கப்படுகிறார்கள், எடுக்கப்படுகிறார்கள். சாத்தானுடைய ராஜ்யத்திலே இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களா இருக்கிறார்கள். அதனாலதான் பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. என்ன அர்த்தம்? நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்றார். அதனால இந்த பணியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எப்படி ஆண்டவரை சந்தித்தேன் என்று சொல்லி அகிரிப்பாக்கு சொல்றார். உடனே பவுல் அதை காட்ட சொல்றாரு, சரி இந்த அனுபவம் எனக்கு கிடைத்தது. நான் உத்தம யூதனாயிருந்தேன், வைராக்கியமுள்ள யூதனாயிருந்தேன். தமஸ்குக்கு போகும்போது ஆண்டவர் எனக்கு காட்சி அளித்தாரு. காட்சி அளித்து எனக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார், எனக்கு ஒரு பணியை கொடுத்தாரு. அந்த பரலோக தரிசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. நான் பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, எனக்கு கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட்டை நான் எப்படி நிராகரிக்க முடியும்? அதை நிறைவேற்றதான் வேணும். அதனால நான் என்ன செய்யறேன்?
நான் நற்செய்தியை அறிவித்தேன். அவர் என்ன செய்யறாரு? அருட்பணி நம்ம வீட்டில இருந்து முன்னேறி உலகத்தின் கடைசி வரைக்கும் அது சென்றடைய வேண்டும். சோ அதாவது தன்னுடைய வாதத்தின் சுருக்கம், பாதுகாப்பின் சுருக்கம் இல்ல, வாதத்தின் சுருக்கம். அந்த வாதத்தின் சுருக்கத்தை என்ன சொல்றாரு? தெளிவாக சொல்றார். சோ ஒருவேளை பவுல் இன்னும் அதிகமாக பேசியிருக்கலாம். இங்கு நம்முடைய எழுத்தாளர் லூக்கா என்ன செய்யறாரு? அதனுடைய சாரம்சத்தை கொடுக்கிறார். சோ பவுல் தெளிவாக விளக்குகிறார். ஏனென்றால் அவர் சிறிய மற்றும் பெரிய பிரஜால் நற்செய்தியை எடுத்து சென்றவர். எனவே யூத மக்கள் அவரை பிடித்து கொள்ள முயன்றனர். ரோம சாம்ராஜ்ய எதிராக வேலை செய்யும் அரசியல் பிரச்சாரம் அல்ல என்று பவுல் விளக்குகிறார். அதனாலதான் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, நானு யூதருடைய மோசையின் பிரமாணத்தை அல்லது எருசலேம் ஆலயத்துக்கு விரோதமா நான் ஒன்றும் செய்யல, ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யல. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். நான் யூதனாய் இருந்தேன், வைராக்கியமுள்ள யூதனாய் இருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார், எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இந்த தரிசனத்தின்படி நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கிறேன். அவ்வளவுதான் சொல்றார். சோ அது மாத்திரமில்ல, இதுல மகிழ்ச்சியாய் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. சோ அதனால அகிரிப்பா என்ன சொல்றாரு? உனக்கு என்னடா பைத்தியமான்னு கேட்கிறாரு. சோ ஏன் அந்த கைதி என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றாரு. விலங்கு ஏற்றப்பட்டவன் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அதனாலதான் யோசித்தாரு. சரி, அகிரிப்பா என்ன சொல்றான்னு கேட்கலாம், இருந்தாலும் ஒரு பைத்தியக்காரை மாதிரிதான், சரி ஏதோ சொல்லிட்டு போட்டோம். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தேவன் மரித்தோரை எழுப்புகிறார். அதை டைரக்டா சொல்றாரு. மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த இயேசு எனக்கு தரிசனமானார், அந்த இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். சோ அப்ப அவர் கேட்கிறார், அகிரிப்பா இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறார். சோ அதுக்கப்புறம் பரலோக தரிசனம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டப்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் திட்டத்தின் அடிப்படையிலேயே இதை செய்கிறேன். சோ ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் அடிப்படையிலேயே நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறேன். சோ அது மாத்திரமல்ல, இங்கு தன்னுடைய விடுதலைக்காக கெஞ்சுவார், விடுதலைக்காக வாதம் செய்வார் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா இவர் என்ன செய்யல? பிரசங்கம் தான் பண்றாரு. சோ அவர் கெஞ்சவும் இல்லை. அப்ப பைத்தியக்காரனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்னு என்ன சொல்றாரு? அவர் அகிரிப்பா நினைச்சிருப்பார். அதுக்கப்புறம் யூதர்களை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். பிரஜாதிகளை வெறுக்கிறவர்கள், ரோமாரியர்களை வெறுக்கிறவர்கள். இவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் ஒண்ணுங்கிறார், எல்லாருக்காக இயேசு கிறிஸ்து மரித்தா இருக்கிறார், எல்லாரும் ஒன்றாக பாவ மன்னிப்பை பெற்று ஒரே சரீரமாக ஒரே சபையாக இருப்போம் சொல்லி சொல்றார். அப்ப உலகத்தின் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு காரியத்தை சொல்லுகிற பவுல் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அகிரிப்பா நினைக்கிறார். சோ இன்றைக்கு கூட நம்மள என்ன செய்யறாங்க? பைத்தியக்காரன் சொல்றார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, உலகத்தின் அளவுகோலின்படி நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க? மூடரும் பைத்தியக்காரலா இருந்தீங்க. ஆண்டவர் என்ன செய்றார்? ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். சோ கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனாக பவுல் அங்கு காட்சியளிக்கிறார். ஆனால் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருந்தது. சோ அதுக்கப்புறம் நேரா கேட்கிறார் பவுல், அகிரிப்பாவே நீங்க நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறீங்க, நீங்கெல்லாம் எக்ஸ்பர்ட், மோசையின் லாவை தெளிவா படிச்சிருக்கிறீங்க, நீங்க தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். சோ இப்ப என்ன சொல்றாரு? உங்களுடைய வாழ்க்கை பின்னணி, சோ நீங்கள் வளர்ந்த விதம், சோ நீங்கள் படித்த வேதாகமம், இதையெல்லாம் வைத்து இதையெல்லாம் நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அதனால நீங்க என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அகிரிப்பாவுக்கு வந்து பயங்கர கோபம், இவ்வளவு குறுகிய காலத்தில் நம்ப முடியாது அப்படிங்கிறார். சோ பவுல் சொன்னது சரியா தவறான்னு சொல்லல, பவுல் சொன்னது ஏற்புடையது அல்ல என்று சொல்லவில்லை, பவுல் சொன்னது உண்மையா உண்மை இல்லையா என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னா, நீ என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கோ, நீ சிறை கைதியா இருக்கிற,
நீ சொல்றதை கேட்டு நான் உடனே மனம் திருப்பிடணுமா? அதுல ஒரு மேட்டிமையை பார்க்கணும். சோ என்ன சொல்றாரு, ஒரு கைதியா குறுகிய காலத்தில் என்னை நம்ப வைக்க முடியாது. ஒரு கைதியின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்துவின் சீஷனாக முடியாது என்று சொல்லுகிறாரே ஒழிய, பவுல் சொன்னது சரியா இல்லையா என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இதுல என்ன பார்க்கிறோம், பவுல் என்ன செய்யறாரு, கோர்ட் அல்லது ஒரு பப்ளிக் கோர்ட் ஹியரிங், அதுல நியாயத்தை குறித்து அவர் பேசாமல் தன்னுடைய மிஷனரி பணியை அங்க என்ன செய்யறார். டிஃபென்ஸ் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய பாதுகாப்புக்காக வாதத்தை அவர் கொடுக்காமல் கிறிஸ்துவுக்காய் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். சோ அவரை என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக கூடியிருக்காங்க. அவரை விசாரணைக்காக, எக்ஸாமினேஷன் என்று சொல்லும் பொழுது இங்கு விசாரணை. சோ விசாரணையில் இருந்து விசாரணைக்கு வந்த அவர் விசாரணையை விட்டு அவர் என்ன செய்யறார், நற்செய்தி அறிவிக்கிறார். சோ மூணாவது என்ன செய்யறாருன்னா, நான் கைதி அல்ல. சோ சங்கிலி இருக்கு, அது உண்மைதான். ஆனா இந்த சங்கிலி இல்லாதவன் போலதான் நான் இருக்கிறேன். ஏன்னா மகிமையின் சுதந்திரம், நித்தியமான சுதந்திரம், என்றொன்றும் ஆன்றோடு கூட இருக்கிற பாக்கியம், இந்த உலகத்திலே மரித்தால் நித்தியமாய் அவரோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியம், அதையெல்லாம் இந்த சங்கிலியானது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. சோ அவர் என்ன சொல்றாரு, நான் கைதி, அதிகாரமற்றவன். என்ன நீங்க என்ன செய்யலாம், எங்களை அடிச்சு எங்களை துன்புறுத்த முடியும், என்னை கொலை செய்ய முடியும். எனக்கு உங்களை எதிர்ப்பதற்கு எனக்கு உலக பிரகாரமான அதிகாரமோ வல்லமையோ இல்லை. ஆனா என்ற என்ன இருக்கு, பவர் ஆஃப் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு, இந்த காலத்து வாழ்க்கையை மட்டும் பற்றி பேசாமல் அவர் எதை பத்தி பேசுறாரு, நித்திய வாழ்க்கை குறித்து பேசுறாரு. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வாழ்க்கையில அவர் எப்படியாவது கைதியா இருக்கிறது தப்பிச்சு போயிடலாம், அதுக்கு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் அதை பத்தி பேசவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நித்தியத்தை குறித்து பேசுகிறார். மரித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும், நித்தியமாய் கிறிஸ்துவோடு வாழ்வோம், அதை குறித்து தான் பேசுகிறார். சோ அவர் என்ன செய்யறாரு, பவுல் எந்த சூழ்நிலையை நற்செய்தி அறிவிக்கும் பிரசங்க பீடமாக மாற்றுவார். சோ சாட்சி கூண்டிலே நின்று, விசாரணை கைதியாக நின்று தனக்கு தானே வாதிட வேண்டிய அவர் தனக்காக வாதிடாமல் நற்செய்தியை தைரியமாக அறிவிக்கிறார். சோ சாட்சி கூண்டு என்னவாகுது, பிரசங்க பீடமாக மாறுகிறது. சோ பவுல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில எல்லா திறந்த வாசல்களிலும் நுழைந்து என்ன செய்யறாரு, நற்செய்தியை அறிவிக்கிற முற்படுகிறார். அதனாலதான் அவர் ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலனா பார்ப்போம். சோ அக்ரிப்பா என்ன சொல்றாரு, ஏறக்குறைய நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ்ட். சோ இவன் சொல்றது சத்தியம்தான், இதை மறுக்க முடியவில்லை, அதே சமயத்தில் நிராகரிக்க முடியவில்லை, அதே சமயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காங்க. பெர்னிக்கேயால் பக்கத்துல இருக்கிறார். அவரை பார்த்து சொல்றாரு, என்ன பெர்னீஸை பார்த்து சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, பவுல் பைத்தியம் சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு. சோ பைத்தியக்காரன் சொல்றதை கேட்டுட்டு பெர்னிக்கேயால் என்ன சொல்லுவா, தன்னை நிந்திப்பாள், தன்னை விட்டு பிரிந்து போவாள் என்று சொல்லி பயப்படுறார். அக்ரிப்பா என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிந்து போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி பயப்படுறார். சோ ஃபெலிக்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவன் பைத்தியக்காரன் சொல்லி சொல்றாரு, அல்லது இரட்டை மனம் படைத்தவன் அப்படின்லாம் சொல்லிட்டார். ஆனா பவுல் என்ன சொல்றாரு, இவங்க சொல்றதை கேட்டுட்டு அவர் அமைதியா இருக்கல. அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய கைகளை உயர்த்தி காமிக்கிறார். இந்த சங்கிலிகளை தவிர, இந்த சங்கிலி தான் எனது எங்களுக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம். இந்த சங்கிலிகளை தவிர மற்ற அனைத்து விஷயங்களிலும் கேட்கிற யாவரும் என்னை போல் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன்.
அங்க தைரியமா சொல்றாரு. சோ நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான். சோ அங்க ஒரு கைதியாய் நின்றாலும் ஒரு சிங்கத்தை போல ஒரு கர்ச்சிக்கிற தோரணையில சொல்றாரு, இந்த சங்கிலி தான் தேவையற்றது, மற்றபடி என்னை போல நீங்கள் யாவரும் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் தைரியமாக சொல்கிறத நாம் பார்க்கிறோம். சோ அகிரிப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவர் என்ன செய்யறாரு? அவரு ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு வந்தாரு. ஆனா அவரால் முடியல. என்ன சொல்றாரு? சரி, கைதியை கூப்பிட்டுட்டு உள்ள போங்க, நாங்கள் எழுந்து போறோம், மற்றவங்களா வீட்டுக்கு போலான்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடலாம். சோ அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். யாருக்குள்ளே பேசிக்கொண்டார்கள்? ஃபெலிக்ஸ், பெஸ்டஸ் மற்றும் பவுல் அகிரிப்பாவுடைய மனைவி, இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? பேசிக்கொள்றாங்க. என்ன பேசிக்கொள்றாங்க? பவுல் ராயனிடம் முறையிடாமல் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம்? விடுதலை செய்திருக்கலாம். சோ அவர் ராயனுக்கு விடுதலையாகாமல் போவதற்கு காரணமாய் இருந்தது யாரு? ஃபெஸ்டஸ். என்ன செய்யறாரு? அவரை எருசலேம் போக சொல்றாரு. அவருக்கு எருசலேம் போக விருப்பம் இல்லாமல் நான் நினைக்கிறேன் ரோமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்ப ஃபெஸ்டஸ்ட யார் சொல்றா? அகிரிப்பா சொல்றாரு, இவர் விசாம விடுதலை பண்ணிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? ரோமுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. அது அதிகாரப்பூர்வமாக ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு சீசர் முன்னாடி விசாரணைக்கு. இப்ப என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. சோ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? பவுல் அப்படி செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை என்ன? எல்லா ராஜாக்களுக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி அளிப்பார். அதனால ஃபெலிக்ஸ் மூலியமா ஃபெஸ்டஸ்க்கு சாட்சி சொல்லியாச்சு, அகிரிப்பாவுக்கு சாட்சி சொல்லியாச்சு. இப்ப யாருக்கு சாட்சி சொல்லணும்? சீசருக்கு அல்லது ராயனுக்கு முன்பாக சாட்சி சொல்ல வேண்டும். அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் இந்த வழியாக அவரை நடத்துகிறார். ஆனா யூதர்கள் என்ன செய்யறாங்க? முரட்டாட்டம் உள்ளவர்களா இருந்தார்கள். சோ அகிரிப்பா கூட என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்துக்கு வந்து விடுறாரு. ஆனா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறிந்தார்கள். இன்னும் அவங்க மனசாட்சி குத்துல. ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். இன்னும் அவருடைய மனசாட்சி குத்தல. சோ கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பிறகு 30-35 ஆண்டுகள் நற்செய்தி தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் 70ஆம் AD அந்த இஸ்ரேல் என்ற தேசம் இல்லாமல் போனது. சோ அந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், அதாவது ஆண்டவரை சிலுவையில் அறைந்த அந்த தலைமுறை மறைந்த பின்பாவது அடுத்த தலைமுறையாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த தலைவர்களும் அந்த யூதர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல. அவர்களும் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சோ ரோமானிய பேரரசை குறித்து நாம தெளிவா பார்க்கிறோம். அங்க இருந்தது, சட்டம் இருந்தது, நீதிமன்றம் இருந்தது, குடிமுறை இருந்தது. இருந்தாலும் ஊழல், நீதி தவறுதல் கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனாலும் சாதகமான காரியங்கள் இருந்துச்சு. சாதகமான காரியங்கள் என்ன? சட்டம். சாதகமான காரியம் என்ன? நீதிமன்றம். சாதகமான காரியம் என்ன? குடியுரிமை. சோ இதையெல்லாம் பயன்படுத்தி தான் ஆண்டவருடைய நற்செய்தியை ரோம சாம்ராஜ்யம் முழுவதுமாக பவுலும் மற்றவர்களும் அறிவிக்க முடிந்தது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? பவுலின் அருமையான பேச்சை குறித்து பார்க்கிறோம். திரும்பவும் சாட்சி சொல்வது எப்படி, அதற்கு உதாரணத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவண்டை வருகிறதுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டோம் என்ற அனுபவம், மூன்றாவது மாற்றம் பெற்ற வாழ்க்கை. இந்த மூணையும் தெளிவாக பவுல் எப்பொழுது சொன்னாலும் சொல்லுகிறார். அதே போல நாமும் சாட்சி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். சோ அங்கு தெளிவாக சொல்றது மாத்திரமில்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆணை, நற்செய்தி அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் தன்னை தெரிந்து கொண்டது. இதை தெளிவாக அவர் அறிந்திருந்தார். அதை மற்றவர்களுக்கு சொல்லினார். சோ நமக்கு கொடுக்கப்பட்ட உலகளாவிய தரிசனமோ அல்லது நம்ம தேசத்தை குறித்த தரிசனமோ
அது உண்மையாய் இருக்கும் என்றால், அது ஆண்டவர் அனுமதிப்பார் என்றால் மற்றவர்களுக்கு என்ன சொல்லணும்? சாட்சியாக சொல்ல வேண்டும். இதைதான் பவுல் அங்க சொல்கிறார். சோ ஃபெலிக்ஸ் அக்ரிப்பா இவங்க என்ன செய்றாங்க? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறார்கள், அறிந்து கொண்டார்கள், பழைய ஏற்பாட்டை அறிந்தவர்கள், தீர்க்க தரிசன புத்தகத்தை அறிந்தவர்கள், பழைய ஏற்பாட்டின் எல்லா புத்தகத்தையும் அறிந்தவர்கள், சோ ரோம சாம்ராஜ்யத்தில் நடந்தவைகளையும் கேள்விப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்பதற்கு காரணம் என்ன? ஒரு கைதி சொல்லி நாம் மாறணுமா? குறுகிய காலத்தில் நாம் மாறணும். சோ சத்தியம் சத்தியமா என்று சொல்லி பார்க்கல, அதுல உண்மை இருந்ததா என்று பார்க்கல. சோ அவருடைய கௌரவ பிரச்சனையாய் மாற்றினார். அவருடைய கௌரவ பிரச்சனை என்ன? சோ சிறிய குறுகிய சமயத்துல நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லது எனக்கு ஒரு சரியான நேரம் வரும்பொழுது உன்னை அழைப்பேன் என்று சொன்ன மாதிரி அவர் சொல்லணும். அப்படிதான் செய்யணும். அதோடு கூட என்ன பார்க்கிறோம்னா, ரோம சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டத்தின்படி பவுல் ஒரு ரோமானிய குடிமகனாய் இருந்தபடினாலே சோ ராயனிடம் தன்னுடைய கேஸ, தன்னுடைய பெட்டிஷனை கொடுப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருந்தது. உடனே என்ன செய்யறாரு? ராயன் முன்பாக நிற்பதற்கு ஆயத்தமாகிறார். எருசலேமில் எப்படி சாட்சியா இருந்தாரோ, சிசரியாவில் எப்படி சாட்சியா இருந்தாரோ, இப்பொழுது அவர் ரோமிலையும் சாட்சியா இருக்க வேண்டும். சோ ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரை பயணம் செய்ய வைக்கிறார். சோ அதுல கைதியாக பல ஆண்டுகளுக்கு அவர் பயணம் செய்கிறது நம்ம பார்க்கிறோம்.